திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தியது வகையில் இதற்கு நான் ரொம்ப அதிகமாக செலவு செஞ்சேன் சொல்லுவீங்க? ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று கொடுத்தோம் சார். ஒரு ஃபேமிலிக்கும் எங்கள் ஓன் லைக் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னால் இந்த ஃபேமிலிக்கே ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்தோம். ஸோ எல்லாரும் அந்த பிரைட் அண்ட் பிரைட் குரூம்க்கு மேட்சாக வர மாதிரி அந்த என்டையர் ஃபேமிலி தெரிகிற மாதிரி ட்ரெஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என் டாட்டருக்கு ப்ளூ சூஸ் பண்ணியிருந்தோன்னா என்டையர் ஃபேமிலிக்குமே அந்த ப்ளூ கலர் தான் அவங்க. அந்த மீன் சாரியாக இருக்கட்டும், இது வேறு ஏதாவது ஃபுல் ஃப்ராக் எதுவாக இருந்தாலும் அது அதாவது ரொம்ப க்ளோஸ் மேட்சிங். அது டிஃப்ரெண்ட்டாகவே தெரியாது அந்த கலர் பேலட்ல. ஆமாம், அதே மாதிரி. சரி, அந்த உடைகளுக்கு எவ்வளோ செலவானுச்சு? ட்ரெஸ்ஸுக்கு மாத்திரமே மோர் தென் 3 to 4 lakhs ஆச்சு சார். சரி. அது இல்லாமல் அவங்கள இன்வைட் பண்ணும்போது எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் ஒரு 10,000 அப்படி பத்திரிக்கை வைக்கும் போது கொடுத்தோம். இதில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாத ஒரு இடம் எதுன்னா கிராண்ட்னஸில் பத்திரிக்கை கொடுக்கும்போது பணம் கொடுத்துருவீங்களா? பணம் கொடுத்து எதுக்கு? ட்ரெஸ்ஸுக்கா? அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துருவோம். பட் அவங்க பசங்களுக்குலாம் நாங்கள் வாங்கிட்டோம், ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். அது எல்லாம் ரொம்ப எக்ஸாக்ட். எவ்வளோ பேர் நெருக்கமாக இருந்த சொந்தம்? எவ்வளோ பேர்? என்னோட கூட பிறந்தவங்க 5 sisters. சரி. என் ஹஸ்பண்டோட பிரதர்னா அவங்க சைடில் ஒரே ஒரு பிரதர், அதனால அவங்க ஃபேமிலி. இவங்களுக்கு வந்து அந்த 10,000. அடுத்த சொந்தத்துக்குலாம் அது கிடையாது. அது கொஞ்சம் தூரத்து ரிலேட்டிவ்க்குலாம் கொடுத்தோம் நாங்கள். என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கலீக்ஸுக்கெல்லாம் நான் ரொம்ப அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு அது கொடுத்தேன். கலீக்ஸ்க்கு ஃபுல்லாக பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி சாரி அந்த மாதிரி எடுத்தோம். அதுவுமே இந்த கணக்கு 4 லட்ச ரூபா வந்துருச்சேம்மா? அதை தான் சார் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் என்ன கணக்கில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் பார்த்துங்க. நீங்கள் வந்து மொத்தமாக ட்ரெஸ்ஸுக்கு 3 லட்ச ரூபா ஆச்சு. நீங்கள் அப்புறம் பொண்ணுக்கு வந்து ஜாக்கெட்டு தச்ச வகையில் மட்டும் 1 லட்ச ரூபாங்கிறீங்க. அப்புறம் 10,000 கொடுத்தேன். ஆஃபீஸில் 10 பேர் கொடுத்தேன். என் கூட போகிறது தங்கச்சி 5-6 பேர், 10 குடும்பம் அதுக்குள்ள கொடுத்தேன். மாப்பிள்ளை என் வீட்டுக்கார குடும்பம் 10 பேர் கொடுத்தேன். நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டே 50 பேர் வந்துருச்சு. அதுக்கு 10,000 கணக்கே 5 லட்ச ரூபா ஆச்சு. ரவுக்கு 1 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா. அது போக மிச்சம் எங்க ஃபேமிலிக்கு வரைக்கும் தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த 3 லட்சம் சொன்னது. ட்ரெஸ் வகையில் ஒரு 7-8 லட்ச ரூபா செலவாயிருக்கும். அதுக்கு என்ன பிரிச்சோம்னா தெரியணும், கொஞ்சம் கூட வரும். ஆனால் கொஞ்சமாக நெருக்கி சொல்லுங்க. நீங்கள் எய்த்தாப்பில் ஒருத்தர் 17,000 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு பண்ணோம்னா அதே எப்படி 17,000 பண்ணுவீங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் ஆளுக்கு 10,000 ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்தேங்கிறீங்க. ஆனால் குடும்பம் 3 லட்ச ரூபாங்கிறீங்களே. இப்போ ஒரு 7 லட்ச ரூபா ட்ரெஸ்ஸுக்கு ஆயிடுச்சு. இவர் எடுத்துக்கோங்க சார். எங்கள் ஃபேமிலிக்கு நான் 3 லட்சம், அதாவது என் சிஸ்டர்ஸ் அது மாதிரி தான் நான் சொல்றது. மற்றவங்க எல்லாம் ஓகே. பட் வேற யாருக்கு தன் திருமணத்தை விமர்சனம் நடத்துவதற்கு இதெல்லாம் செலவழிச்சேன்னு? சாப்பாட்டு செலவில் தங்கத்தட்டில் சாப்பாடு போட்டு பார்த்துருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த விஷயத்தை நான் அக்கா பொண்ணுக்கு பண்ணோம். தங்கத்தட்டில் 150 பேர்த்துக்கு மட்டும். அது வந்து அதுக்கு பின்னாடி சாப்பிட்டவங்க எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் புரியுது. நம்ம எல்லாருக்கும் போட முடியாதுல்ல. முக்கியமாக சம்பந்தி வீட்டுக்காரங்க அவங்க 150 பேர் உட்கார வச்சு தங்க முலாம்பூசல் தட்டில் சாப்பாடு, தட்டில் அத்தனை வெரைட்டி வச்சு போட்டோம். அது அவ்வளவு கிராண்டாக பேச வச்சுது. அவங்க வந்து கண்கலங்கின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு போடுறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் தங்கத்தட்டில் சாப்பிட்டதே வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்காமல் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து மேலே உயர்த்திருச்சு. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆடம்பர கல்யாணத்துக்கு ஒருத்தர் போகிறாங்கன்னு சொன்னால் 5,000 பேரை கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் 5,000 பேர்த்தில் 4,999 பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பையனுக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணணுங்க, நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் எதுக்காக உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு போனவங்களுக்கு யாருக்குமே எளிமையாக பண்ணியிருக்காங்க. இல்லை, அதை அவங்ககிட்ட கேட்குறேன். நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறீங்க இல்லை, 38 லட்ச ரூபாய் சீர் பண்ணுன்னு சொன்னீங்களே, வேற என்ன செஞ்சீங்க? அதான் சார், எல்லாமே வந்து குதிரை, யானை, 2 யானை. அந்த வரவேற்பு வந்து இன்னைக்கு பொம்மை யானை வச்சு மெட்ராஸில் சில இடங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா யானை கொண்டு வந்தால் பண்ண முடியாதுன்ட்டு. அதுபோக சண்டை மேளத்திலிருந்து கேரளா ஒரு சண்டை மேளம், பறை, கிட்டத்தட்ட மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டில் ஒரு 300 அடி என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த 300 அடி என்ட்ரன்ஸ் இருந்து ரிசப்ஷன் கேர்ள்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து டீ கடையிலிருந்து அனைத்தும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த விளையாடுறது குழந்தைங்க பொழுதுபோக்கு ஐட்டங்கள், கிட்டத்தட்ட ஜம்பிங் பெட்டு என்ன வேணுமோ, பார்க், எப்படியோ ஒரு பார்க்கே உள்ள கொண்டு வந்தோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தையும் கிராண்டாக பண்ணால் மட்டும்தான் வளர்ச்சி அடைய முடியும். ஏன்னா அதுதான் வந்து வளர்ச்சி பாதை நோக்கு. இது வந்து காசு இருக்கிறவங்க பண்ணணும், இல்லாதவங்க கடனை வாங்கி பண்ண சொல்லலை. நான் இருக்கிறவங்களையும் சேர்ந்து ஆடம்பரமாக பண்ண வேண்டாம்னா இது என்ன நியாயம்? எளிமைன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே இப்போ நீங்கள் உள்ள உட்காந்துருக்கிறீங்க அத்தனை பேரும். ஒரு கல்யாணத்துக்கும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இப்போ அந்த பொண்ணு டாக்டர் அம்மாவும் 17,000 ரூபாய்க்கு பண்ணுன்னு சொல்கிறீங்க. இப்பவும் சொல்கிறேன், நான் வாழ்த்துறேன், கண்டிப்பாக என்னுடைய உங்களுக்கு பிளஸிங் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்குள்ளே போகும்போதும் உங்கள் அடி மனசில் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நம்மளால் பண்ண முடியலன்னு ஏக்க கண்டிப்பாக இருக்கும். இதை உண்மையாக நீங்கள் ஒத்துக்கணும். ஆனால் நீங்கள் காசு வச்சிருக்கலாம். ஒரு அம்மா சொன்னாங்க, 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன், 15 லட்ச ரூபா என் பொண்ணுக்கு நான் கொடுக்குறேன்ட்டு. நீங்கள் 15 லட்சம் இல்லை 20 லட்சமாக கூட கொடுங்க, உங்கள் பொண்ணு வச்சிருக்கட்டும். இதனால் வளர்ச்சி என்னன்னு கேட்குறேன். உங்கள்கிட்ட இருந்து 100 ரூபா வெளியில் வந்தால் தான் 10 பேர் பொழைப்பான், 10 பேர் இது விசேஷத்தை பண்ண முடியும். ஒரு பிளேடிலிருந்து ஃப்ளைட் வரைக்கும் திருமணத்தால் நிச்சயிக்கப்படுது, நல்லா தெரிஞ்சுக்கங்க.